பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது கோவை மகளிர் நீதிமன்றம். சேலம் மத்திய சிறையிலிருந்து 9 பேரையும் கோவைக்கு போலீசார் அழைத்து வந்துள்ளனர். இன்று காலை தீர்ப்பு அளிக்கப்படவுள்ள நிலையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் 9 பேரும் ஆஜராகியுள்ளனர். திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரன்பால், பைக் பாபு, இருளானந்தம், அருண்குமார் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய 9 பேர் தொடர்புடைய அந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சிபிஐ விசாரித்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் அரசு தரப்பு சாட்சியங்களாக ஏராளமானோர் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் பொழுதே அந்த குறிப்பிட்ட 9 பேரும், குறிப்பாக இந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ் உள்ளிட்டவர்களுடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் பல்வேறு வீடியோக்கள் இருப்பதாக, குறிப்பாக பெண்களை கட்டாய வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருந்த வீடியோக்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அதன் அடிப்படையில் தான் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்பட்டதில் ஒட்டுமொத்தமாக 9 பேர் இதுபோன்ற சம்பவங்களிலே பொள்ளாச்சி பகுதியில் ஒரு குழுவாக இருந்து இயங்கி ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அவர்கள் 9 பேருக்கும் எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு வந்து தற்போது தீர்ப்பளிக்கப்பட இருக்கின்றன. இந்த தீர்ப்பின் மூலமாக அவர்கள் குற்றவாளிகளா அல்லது தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கான அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். தற்பொழுது நீதிபதி நந்தினி தேவி மகிழா நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் உள்ளிட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கின்றன. அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சியங்கள், அந்த சாட்சியங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் அடிப்படையிலே அந்த தீர்ப்பின் அம்சங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களுக்கு எதிராக குண்டர் சட்டம் பதிவிடப்பட்டிருந்த பொழுதே இந்த குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களுடைய தாயார் அந்த குண்டர் சட்டத்திற்கு எதிராக எல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள். அதுபோன்று குற்றச்சாட்டிற்கு உள்ளான நபர்களும் தங்கள் தரப்பு வாதங்களை வழக்கறிஞர்கள் மூலமாக எடுத்து வைத்திருந்தார்கள். என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் எந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வரும். சேலம் மத்திய சிறையிலிருந்து இந்த 9 பேரும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலான இந்த விஷயங்களை பொறுத்தவரை அதற்கு அடுத்த மாதத்திலேயே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.